அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். தமிழால் இணைவோம். நம்ம இன்றைக்கி என்ன சப்ஜெக்டை பற்றி பார்க்க போகிறோம்னா, மோர்ஸ் டேப்பர் அப்படி இல்லைன்னா டேப்பர் அப்படின்றத பற்றி பாடத்தை பற்றி பார்க்க போகிறோம். டேப்பரை பொறுத்தளவுக்கு நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரில் பிட்டாக இருக்கட்டும், டேப்பர் சாங் ட்ரில் பிட்டாக இருக்கட்டும், அல்லது லேத்தில் பயன்படுத்தக்கூடிய அந்த டைப்ஸ் ஆஃப் சென்டர்ஸ் அதுவாக இருக்கட்டும், அல்லது லேத்தோட ஸ்பிண்டிலில் நம்ம துளை போடுறதுக்கு பயன்படக்கூடிய டேப்பர் சாங் ட்ரில் பிட்டாக இருக்கட்டும். இந்த மாதிரி கட்டிங் டூலு அல்லது ஹோல்டிங் டிவைஸை பிடிக்கணும்னா அந்த ஹோல்டிங் டிவைஸ் அல்லது கட்டிங் டூலில் சரிவான பாகம் கொடுத்துருப்பாங்க. அதைத்தான் நம்ம டேப்பர் சாங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டேப்பர் சாங்கை பொறுத்தளவுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, மோர்ஸ் டேப்பர்னால் என்னன்னு தெரியணும். அதுக்கடுத்து என்ன தெரியணும் அப்படின்னா, குயிக் ரிலீஸிங் டேப்பர் அப்படின்னா என்னென்னு தெரியணும். அதுக்கப்புறம் என்ன தெரியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேப்பர் ஆங்கிளை பற்றி டீட்டெயில் தெரியணும். அதுக்கப்புறம் என்ன தெரியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டேப்பரை எத்தனை வகையான டேப்பரை பொதுவாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்ற கான்செப்ட் தெரியணும். ஓகேவா? அப்போ டேப்பர்ன்றது எதில் இருக்குது அப்படின்னு கேட்டால், மிஷின் ஸ்பிண்டிலில் ட்ரில்லிங் மிஷின் ஸ்பிண்டிலாக இருக்கட்டும், லேத்தோட டெயில் ஸ்டாக் ஸ்பிண்டிலாக இருக்கட்டும், அல்லது ஹெட் ஸ்டாக் ஸ்பிண்டிலாக இருக்கட்டும், அல்லது ட்ரில் பிட்டு டேப்பர் சாங் ட்ரில் பிட்டாக இருக்கட்டும், அப்படியும் இல்லைன்னா ட்ரில் ஹோல்டிங் டிவைஸ் செக்கு வித்து கீ இருக்குல்ல, ஸ்லீவ் இருக்குல்ல, சாக்கெட்ஸ் இருக்குல்ல, இதிலெல்லாம் டேப்பர் கொடுத்துருப்பாங்க. இது இல்லாமல் லேத்தில் இருக்கும் டெயில் ஸ்டாக் ஸ்பிண்டிலில் மெயினாக கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ள சரிவுகளை மோர்ஸ் டேப்பர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த மோர்ஸ் டேப்பரு, இந்த குயிக் ரிலீஸிங் டேப்பரு, இது எத்தனை வகையாக இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சால் நம்ம டெக்னிக்கலில் இந்த டேப்பர் சார்ந்த கேள்விகளுக்கு ஈஸியாக பதிலை சொல்லிடலாம். அதுதான் இந்த பாடத்தோட நோக்கம். இப்போ பார்த்திங்கன்னா, டேப்பரை பொறுத்தளவுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இதில் கொடுத்துருக்கேன், வரிசையாக கொடுத்துருக்கேன். வாட் இஸ் மோர்ஸ் டேப்பர் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மோர்ஸ் டேப்பர் ஆங்கிள் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ரேஷியோ டீட்டெயில்ஸ். இந்த டேப்பர் குறிப்பிட்ட கோணத்தில் மட்டும் அமைக்காமல் இந்த பின் டேப்பர் வகையில் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, ரேஷியோ கணக்கில் அந்த டேப்பர்களை உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா? அதனால் அதுவும் தெரியணும். அதுக்கப்புறம் வாட் டைப் ஆஃப் டேப்பர் ப்ரொவைடு டேப்பர் சாங்கு ட்விஸ்ட் ட்ரில் பிட்டுன்னு கொடுத்துருக்கேன். ஒரு டேப்பர் சாங்கு ட்விஸ்ட் ட்ரில்லில் என்ன மாதிரியான டேப்பர் கொடுத்துருப்பாங்க அப்படின்ற டீட்டெயில் தெரியணும். அதுக்கப்புறம் ட்ரில் ஹோல்டிங் டிவைஸ், ஒரு ட்ரில் பிட்டை பிடிக்கிறதுக்கு அதில் என்ன மாதிரி டேப்பர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் செல்ஃப் ஹோல்டிங் டேப்பர்ஸ்னு எதை சொல்கிறோம், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். குயிக் ரிலீஸிங் டேப்பர்னு எதை சொல்கிறோம், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் டேப்பர் பின் ரேஷியோவில் கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னேன்ல, அந்த டேப்பர் பின்னு என்ன ரேஷியோவில் கொடுத்துருப்பாங்க. அதே போல் டேப்பர் சாங்குக்கு எக்ஸாம்பிள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. அதே போல் மில்லிங் மிஷின் எடுத்தாலும் அதில் இந்த லாங் ஆர்பர், ஸ்டப் ஆர்பர், நீளமான ஆர்பரு, குட்டையான ஆர்பரு, அது கட்டிங் டூலை பிடிக்கிறதுக்கு அல்லது கட்டரை பிடிக்கிறதுக்கு பயன்படுது. அது போய் உட்கார்ற இடமான அந்த ஸ்பிண்டிலில் கூட என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு வகையான டேப்பர் கொடுத்துருக்காங்க. அந்த டேப்பர் டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு தெரியணும். அதே போல் டேப்பர் சேங்கு கட்டிங் டூல்களில் அல்லது டெட் சென்டர்களில் அல்லது ரிவால்விங் சென்டர்களில் லேத்தில் பயன்படுத்தக்கூடிய கட்டிங் டூல்களில் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இதுவும் நம்மளுக்கு தெரியணுன்றது தான் இந்த பாடத்தோட நோக்கம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பொதுவாக டேப்பரை இதில் காட்டியிருக்கு பாருங்கள். பொதுவாக டேப்பர் 2 வகைப்படும். ஒன்று செல்ஃபு ஹோல்டிங் டேப்பர் அப்படின்னு சொல்கிறோம். 2 குயிக் ரிலீஸிங் டேப்பர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ டேப்பரில் எத்தனை வகை இருக்குதுன்னு கேட்டால் உங்கள்கிட்ட நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, செல்ஃப் ஹோல்டிங் டேப்பர் இருக்குது, இன்னொன்று குயிக் ரிலீஸிங் டேப்பர் இருக்குதுன்னு சொல்லணும். செல்ஃப் ஹோல்டிங் டேப்பர்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, அதில் உங்களுக்கே தெரியும் அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம். அந்த டேப்பர் என்ன செய்யும் அப்படின்னா, அந்த டேப்பர் உபயோகப்படுத்தப்பட்ட கட்டிங் டூல் தன்னைத்தானே என்ன செய்யும் அப்படின்னா, சென்டர் ஆக்சிஸில் மையப்படுத்திக்கிறோம். அதே நேரத்தில் இறுக்கி பிடிக்கிறதுக்கான ஆப்ஷன் அதில் கிடைக்கும் அந்த செல்ஃப் ஹோல்டிங் டேப்பரில். செல்ஃப் சர்வீஸ்ன்னு சொல்லுவோம்னா, நம்ம வேலையை நம்மளே செஞ்சுக்கிற மாதிரி அந்த கட்டிங் டூலில் இருக்கிற டேப்பரு தானாக அந்த ஸ்பிண்டில் மையத்தில் லாக் ஆகும். அதே நேரத்தில் ஒரே ஒரு எங்கேஜில் டைட்டாக அதில் போய் லாக் ஆகிக்கிறோம் ஸ்பிண்டிலில். நம்ம திரும்ப அதுக்கு மேலே அதில் டைட் வைக்கிற வேலை எதுவுமே இருக்காது. அதனால தான் அதை செல்ஃப் ஹோல்டிங் டேப்பர்னு சொல்கிறோம். இன்னொன்று இருக்குது, இந்த மில்லிங் மிஷின் ஸ்பிண்டிலில் அதை அதிகமாக பயன்படுத்துவாங்க.
ஹரிஜாண்டல் மில்லிங் மிஷினாக இருக்கட்டும், வெர்டிக்கல் மில்லிங் மிஷினாக இருக்கட்டும், யூனிவர்சல் மில்லிங் மிஷினாக இருக்கட்டும், அந்த மிஷினில் என்ன செய்வாங்கன்னா குயிக் ரிலீசிங் டேப்பர் பயன்படுத்துவாங்க. அந்த டேப்பர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆர்பரை கழட்டி மாட்டும் போது குயிக்காக அந்த ஆர்பரை ஈஸியாக கழட்டி மாட்டுறதுக்கான ஆப்ஷனை இந்த குயிக் ரிலீசிங் டேப்பர் கொடுக்குது. அதனால் செல்ஃப் ஹோல்டிங் டேப்பருக்கும் குயிக் ரிலீசிங் டேப்பருக்கும் நம்மளுக்கு வித்தியாசம் தெரியணும். சரியா? அது இந்த இதில் பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், மோர் டேப்பர் என்னென்ன பொருளில் இருக்கும் அப்படின்னு காட்டியிருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு டேப்பர் சங் ட்ரில் பிட்டை காட்டியிருக்கேன். அதுக்கு பக்கத்தில் ஸ்லீவ் சைஸ் வைஸாக கொடுத்துருக்கோம். ட்ரில் பிட்டில் மாட்டக்கூடிய அந்த டேப்பர் சங் ஸ்லீவை காட்டியிருக்கேன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறது கட்டிங் டூலு, அதுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்லீவு கட்டிங் டூல், ஹோல்டிங் டிவைஸ். இது ரெண்டுலேயுமே மோர் டேப்பர் தான் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்கள், மோர் டேப்பர் எக்யூப்மெண்ட்ஸ் அண்டு பார்ட்ஸ் எக்ஸாம்பிள்ஸ்னு கொடுத்துருக்கேன். மோர் டேப்பர் எக்ஸாம்பிள்ஸுக்கு நம்மளுக்கு ஸ்லீவு தெரியுது, சாக்கெட்ஸ் தெரியுது. இது இல்லாமல் இங்கிட்ட ரைட் சைடில் கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ரிவால்விங் சென்டர்னு பேர் இதுக்கு. இது லேத்தில் பயன்படுத்துவாங்க. நீளமான ஜாப்புகளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம டெயில் ஸ்டாக்கில் இந்த ரிவால்விங் சென்டர்களை நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா சப்போர்ட் ஹோல்டிங் டிவைஸாக பயன்படுத்துவோம். அதை கொடுத்துருக்கேன். இதுலேயும் அந்த சேங் பகுதியில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மோர் டேப்பர் இருக்குது. அடுத்து பாருங்கள், இந்த ரிவால்விங் சென்டரை ஒரு டெயில் ஸ்டாக்கில் மாட்டியிருக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். அப்போ இந்த மாட்டியிருக்கிற அந்த ஸ்பிண்டில், டெயில் ஸ்டாக் ஸ்பிண்டில்லையும் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன இருக்குது? மோர் டேப்பர் தான் இருக்குது. இப்போ பாருங்கள், அந்த வெறும் எம்டி ஸ்பிண்டில் காட்டியிருக்கேன். அந்த ரிவால்விங் சென்டரு இதில் மாட்டியிருக்கு. இந்த படத்தில் ரிவால்விங் சென்டரை மாட்டியிருக்காங்க. இது போய் எதில் உட்காந்துருக்கு அப்படின்னா அந்த டெயில் ஸ்டாக் ஸ்பிண்டில் ஓட்டையாக இருக்குல்ல, அந்த சில்வர் கணக்காக ஓட்டை போட்டு ஒரு பைப்பு மாதிரி இருக்குல்ல, அதுதான் ஸ்பிண்டில். அதில் என்ன டேப்பர் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த மோர் டேப்பர் தான் கொடுத்துருப்பாங்க. இதில் தான் இந்த ரிவால்விங் சென்டரை அவங்க மாட்டி வச்சுருக்காங்க. சரியா? அப்போ இதில் இருக்கிறது என்ன டேப்பர் அப்படின்னா மோர் டேப்பர்னு சொல்லணும். அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ நம்ம வரிசையாக பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் சென்டர். இந்த சென்டர்ஸை வச்சு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா நீளமான பைப்பாக இருக்கட்டும், சரியா, நீளமான இரும்பாக இருக்கட்டும், அதை சப்போர்ட் பண்ணி பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வேலைக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்துறதுக்கு, சப்போர்ட் பண்ணி பிடிக்கிறதுக்கு, டெயில் ஸ்டாக் மூலமாக சப்போர்ட் பண்ணி பிடிக்கிறதுக்கு இந்த டைப்ஸ் ஆஃப் சென்டரை நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகேவா? அப்போ இந்த டைப்ஸ் ஆஃப் சென்டரில் இருக்கிறது எல்லாமே என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா மோர் டேப்பர் வகையை சார்ந்த டேப்பரை அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த டேப்பர் சேங் ட்ரில் பிட்டில் மட்டும் கொடுத்துருக்காங்க, இல்லை சென்டர் நம்ம டெட் சென்டரில் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு யோசிக்காமல் நம்மளுக்கு அடுத்து யோசனை வரணும். கட்டிங் டூலில் இந்த ட்ரில் பிட்டாக இருக்கட்டும், ரீமராக இருக்கட்டும், இந்த மாதிரி கட்டிங் டூல்களை புறம் எப்படி தயார் பண்ணுறாங்கன்னா ஒன்று ஸ்ட்ரைட் சேங்கில் தயார் பண்ணுறாங்க, இன்னொன்று டேப்பர் சேங்கில் தயார் பண்ணுறாங்க. இந்த டேப்பர் சேங்கில் தயாரிக்கக்கூடிய கட்டிங் டூல் எல்லாமே ட்ரில் பிட்டு, ரீமரு, சக்கு வித்திக்கி இதெல்லாம் இருக்குல்ல, இந்த ஹோல்டிங் டிவைஸாக இருக்குல்ல, சக்கு வித்திக்கி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த அக்சசரிஸில் கூட என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த மோர் டேப்பர் தான் கொடுத்துருக்காங்க. ட்ரில் பிட்டு, ரீமரு. ஓகேவா? அப்போ ட்ரில் பிட்டுன்றது துளைப்படக்கூடிய கருவி, ரீமர் அப்படின்றது ஏற்கனவே போடப்பட்ட துளையை ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு பயன்படக்கூடிய கருவி. இது ரெண்டுலேயுமே மோர் டேப்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் பாருங்கள், அதிகமாக இந்த டேப்பரை பற்றி டெக்னிக்கல் எக்ஸாமில் பூரா என்ன செய்வாங்க, மெக்கானிக்கல் எக்ஸாமில் பூரா கேள்வி கேட்பாங்க. செல்ஃப் ஹோல்டிங் டேப்பருக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு கேள்வி அடிக்கடி நம்ம ஐடிஐயாக இருந்தாலும் சரி, டிப்ளமோவாக இருந்தாலும் சரி கேள்வி கேட்பாங்க. இது செல்ஃப் ஹோல்டிங் டேப்பர்னாலே உங்களுக்கு என்ன டேப்பர் ஞாபகம் வரணும் அப்படின்னா மோர் டேப்பர் ஞாபகம் வரணும். ஓகேவா? அதே போல் ஸ்டாண்டர்டு பின் டேப்பர், இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்ஃப் ஹோல்டிங் டேப்பருக்கு ஒரு உதாரணம். இது கேள்வியாக வர்றதுனால தான் அந்த படத்தையும் கொடுத்துருக்கேன். ரைட் சைடு ஸ்லீவு, லெஃப்ட் சைடு இந்த டேப்பர் பின்னுகளை கொடுத்துருக்கேன். இதைத்தான் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா மோர் டேப்பர் கொடுத்துருக்கோம். இதுதான் மோர் டேப்பர் செல்ஃப் ஹோல்டிங் டிவைஸாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு தெரியணும். அடுத்து பாருங்கள், இதில் இன்னொரு கேள்வி, ஜெர்னோ டேப்பர், மெட்ரிக் டேப்பர் என்ன வகைகளில் கிடைக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்கேன். எப்பயுமே ஃபேமஸாக கிடைக்கிற 2 டேப்பரோட பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா ஜெர்னோ டேப்பர் அண்டு மெட்ரிக் டேப்பர். இதில் இந்த என்ன வகையில் கிடைக்கிதுன்றது தான் கேள்வி. இதில் செல்ஃப் ஹோல்டிங் டேப்பராகவும் குயிக் ரிலீசிங் டேப்பராகவும் கிடைக்கிது. இந்த ஜெர்னோ டேப்பர் வகை அல்லது மெட்ரிக் டேப்பர் வகையில் எந்த வகையில் உற்பத்தி பண்ணுறாங்கன்னு கேட்டால் செல்ஃப் ஹோல்டிங் வகையாக ஒரு வகையில் உற்பத்தி பண்ணுறாங்க,
குயிக் ரிலீஸிங் வகையில் ஒன்று உற்பத்தி பண்ணுறாங்க. இதில் செல்ஃப் ஹோல்டிங் வகைன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ட்ரில் பிட்டு அல்லது ஸ்லீவு இதை ஸ்பிண்டிலில் சொருகி லாக் பண்ணோம்னா தானாக என்ன செய்யும்னா டைட்டாக லாக் ஆகிக்கிறோம். இந்த மாதிரி அமைப்பு கொண்ட 3 டிகிரிக்குள்ளே இருக்கக்கூடிய அளவு கொண்ட டேப்பர்கள் அப்புறம் மோர்ஸ் டேப்பர், இதைத்தான் செல்ஃப் ஹோல்டிங் டேப்பர்னு சொல்கிறோம். அதே நேரத்தில் மில்லிங் மிஷின்னு சொன்னல, ஹரிஜாண்டல் மில்லிங் மிஷினு, வெர்டிக்கல் மில்லிங் மிஷினு, இதில் ஆர்பர், ஸ்டப் ஆர்பர், லாங் ஆர்பர்லாம் பிடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த டேப்பர் வகையை நம்ம குயிக் ரிலீஸிங் டேப்பர்னு சொல்கிறோம். அதே போல் செல்ஃப் ஹோல்டிங் டேப்பரான மோர்ஸ் டேப்பரை பிடிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா எந்த அக்சசரிஸும் தேவையில்லை. அந்த டிகிரி அப்படியே என்ன 3 டிகிரிக்கு டேப்பர் போட்டிருப்பாங்க. ஸ்லீவ்லேயும் 3 டிகிரிக்கு டேப்பர் இருக்கும், ட்ரில் பிட்லேயும் 3 டிகிரிக்கு டேப்பர் இருக்கும், ஸ்பிண்டிலையும் 3 டிகிரிக்கு டேப்பர் இருக்கும். இதை 3ஐயும் எங்கேஜ் பண்ணி என்ன செய்யலாம் அப்படின்னா அப்படியே ஸ்பிண்டிலில் மாட்டிடலாம், லாக் ஆகிக்கிறோம். ஓகேவா? அதுக்கு எந்த வேறு ஆட்டோமேட்டிக்காக எங்கேஜ் பண்ணுறதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. தானாகவே அதை என்ன செய்யும், தன்மையப்படுத்திக்கிறோம், லாக் ஆகிக்கிறோம். ஆனால் அந்த குயிக் ரிலீஸிங் டேப்பர்னு சொல்கிறேன் பாருங்கள், இந்த டேப்பருக்கு கண்டிப்பாக ட்ரா போல்ட்டுன்ற ஒரு அடிஷ்னல் அக்சசரிஸ் வேணும். இது இருந்தால் தான் இந்த குயிக் ரிலீஸிங் டேப்பரில் நம்ம என்ன செய்ய முடியும்னா அந்த டேப்பரை லாக் பண்ணி மில்லிங் மிஷினில் பிடிக்க முடியும். அப்போ லாங் ஆர்பரை மில்லிங் மிஷினில் மாட்டினோம்னா அல்லது குயிக் ரிலீஸிங் டேப்பரை கொண்ட இந்த லாங் ஆர்பரு அல்லது ஸ்டப் ஆர்பரை நம்ம மாட்டினோம்னா கண்டிப்பாக இது கூட நம்மளுக்கு என்ன ஒரு கருவி போல்ட்டு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்சசரிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த போல்ட்டு வகை என்ன வேணும்னா ட்ரா போல்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரா போல்ட்டு இருந்தால் தான் இந்த குயிக் ரிலீஸிங் டேப்பர் கொண்ட ஹோல்டிங் டிவைஸுகளை பிடிக்க முடியும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். சரி, அடுத்து கேள்வி, மோர்ஸ் டேப்பர் சைஸ் குறிப்பிட பயன்படுத்தும் எண் என்ன அப்படின்றதான் கேள்வி. மோர்ஸ் டேப்பருக்கு ஒரு ஸ்டாண்டர்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. என்னென்னா 3. 3ன்றது தான் 3ன்றது தான் மோர்ஸ் டேப்பருக்குரிய ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். அடுத்து பாருங்கள், செல்ஃப் ஹோல்டிங் மெட்ரிக் டேப்பரின் மொத்த இடைப்பட்ட கோணம். இது அடிக்கடி கேட்பாங்க மெக்கானிக்கல் எக்ஸாமில். ஒரு மோர்ஸ் டேப்பர்னு சொல்கிறோம், அது எத்தனை டிகிரி இருக்கும்? 3 டிகிரிக்குள்ளே இருக்கும். அப்படி இல்லைன்னா கரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா 2 டிகிரி 51 நிமிஷம் 51 செகண்டுக்கு இந்த டேப்பரை உருவாக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு கரெக்டாக சொல்லணும். இதுவும் நம்மளுக்கு தெரியணும். அடுத்து பார்த்திங்கன்னா, மோர்ஸ் டேப்பர் 7 வகை எண்கள் உள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்லீவ் இருக்குல்ல, இந்த ஸ்லீவ் வந்து என்ன ரேஞ்சுள்ள எண்களில் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கோம் அப்படின்னு கேட்டால் என்ன பதிலுன்னு கேட்டிங்கன்னா, மோர்ஸ் டேப்பர் எம்டி அப்படின்ற முதல் லெட்டரை தான் எம்டின்னு கொடுத்துருக்காங்க. மோர்ஸ் டேப்பர், மோர்ஸுன்றதில் எம் இருக்குது, டேப்பர்ன்றதில் டி இருக்குது. அப்போ மோர்ஸ் டேப்பருக்கு எம்டின்னு எடுத்துக்கிட்டாங்க. அதை 0லேருந்து MT6 வரைக்கும் உள்ள 7 வகை எண்களில் இந்த மோர்ஸ் டேப்பர் வகைகளை குறியீடு செய்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். அப்போ மோர்ஸ் டேப்பரில் இருக்கிற 7 வகை எண்கள் என்னன்னு கேட்டால் MT0லேருந்து MT6 வரைக்கும் உள்ள எண்கள் குறியிடப்படுகிறதுன்னு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அடுத்து பாருங்கள், இந்த மோர்ஸ் டேப்பர் மொத்த இடைப்பட்ட கோணம் ஒன்று 3 டிகிரியாக இருக்கும், இல்லைன்னா 2 டிகிரி 51 நிமிடம் 51 வினாடின்னு சொன்னேன். இங்கே பார்த்தீங்கன்னா 3 டிகிரி ஆகும்னு கொடுத்துருக்கேன். அப்போ இதில் கொடுக்கப்பட்டுள்ள சரிவு கோணம் 3 டிகிரின்னு கொடுத்துருக்கலாம், அப்படி இல்லைன்னா 2 டிகிரி 51 நிமிடம் 51 வினாடிகள் அப்படின்னு கொடுத்துருக்கலாம். இதில் 2ல் எதை நீங்கள் சூஸ் பண்ணாலும் அது கரெக்டான ஆன்சர் தான். அடுத்து பாருங்கள், இந்த ட்விஸ்ட்டு ட்ரில்லு சேங்க்கு, அதே போல் ரீமர் சேங்க்கு, லேத்து சென்டர், இதிலெல்லாம் என்ன டேப்பர் கொடுத்துருக்காங்க, அது என்ன நம்பரில் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டால் நீங்கள் மோர்ஸ் டேப்பரில் கொடுத்துருக்காங்க. அது என்ன நம்பரில் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டால் MT0லேருந்து MT4 வரைக்கும் உள்ள, MT0லேருந்து MT4 வரைக்கும் உள்ள நம்பரில் ட்விஸ்ட்டு ட்ரில்லாக இருக்கட்டும், ரீமராக இருக்கட்டும், சேங்காக இருக்கட்டும், ரீமர் சேங்காக இருக்கட்டும், அல்லது லேத்து சென்டர் சேங்காக இருக்கட்டும், இதுகள்லாம் MT0லேருந்து MT4 உள்ள நம்பருக்கு குறியீடு செஞ்சு அடையாளப்படுத்தப்பட்ட டேப்பர் வகைகளை தான் பயன்படுத்துவாங்கன்னு நீங்கள் சொல்லணும். அப்போ ட்விஸ்ட்டு ட்ரில்லு, சேங்கு, ரீமரு, லேத்து சென்டரில் என்ன ரேஞ்சுள்ள நம்பர் பயன்படுத்தப்படுகிறதுன்னு கேட்டால் MT0 to MT4 உள்ள நம்பர் உள்ள டேப்பர் சேங்குகள் பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லணும். அதுக்கடுத்து பாருங்கள், ஸ்டாண்டர்டு பின் டேப்பர் என்பது என்ன அளவு முறைகளில் கிடைக்கிறது? எப்பயுமே பின் டேப்பர்னால் அது ரேஷியோவில் தான் நம்மளுக்கு கிடைக்கிது, உற்பத்தி பண்ணுறாங்க. இந்த படத்தை காட்டியிருக்கேன் பாருங்கள். லெஃப்ட்டில் இருக்கிறது வந்து பின் டேப்பர், பின்னில் வந்து கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு டேப்பர் சரிவு பாகத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அதை வந்து எங்கே பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா ரைட் சைடில் ஒரு பல்சக்கரத்தோட
ஒரு ட்ரில் போட்ட துளைக்குள்ளே ஒரு ராடில் மாட்டியிருக்காங்க. சரியா? அப்போ ஒரு சாஃப்ட்டு ஒரு ஹோல் அதை இணைக்கும்போது, அல்லது பல்சக்கரம் அல்லது ஒரு சாஃப்ட்டு அதை இணைக்கிறதுக்கு அவங்க என்ன பயன்படுத்துகிறாங்கன்னா, டைட் பண்ணுறதுக்கு இந்த பின்னை பயன்படுத்துகிறாங்க. இந்த பின்னை பயன்படுத்தும் பொழுது அந்த பின்னு போய் தானாக லாக் ஆகிறதுக்காக வேண்டி அதில் டேப்பர் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்டு பின் டேப்பர்னு பேர் அதுக்கு. சரியா? அதில் என்ன டேப்பர் கொடுத்துருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, மெட்ரிக் சிஸ்டம், அதாவது எம்எம்மில் 1:50 ரேஷியோவில் கொடுத்துருப்பாங்க, சதவீதத்தில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து மெட்ரிக்னா எம்எம்மில், மெட்ரிக் சிஸ்டத்தில் எப்படி கொடுத்துருப்பாங்க? 1:50 1:50 சதவீதத்தில் கொடுத்துருப்பாங்க. அதே இது பிரிட்டிஷ் சிஸ்டம். பிரிட்டிஷ் சிஸ்டம்னா என்னதுன்னா இன்ச்சஸ் அளவுகளை எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 1:48. சரியா? டேப்பர் ஃபேர் ஃபுட்டு, டிபிஎஃப்னு கொடுத்துருக்கோமா? டேப்பர் ஃபேர் ஃபுட்டுன்னு பேர் அதுக்கு விளக்கம். அப்போ எம்எம்மில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா 1:50 கொடுத்துருப்பாங்க ரேஷியோவில் பின் டேப்பரு அப்படின்னு சொல்லணும். பின்னில் என்ன ரேஷியோவில் டேப்பர் கொடுத்துருப்பாங்கன்னா 1:50 ரேஷியோவில் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லணும். அதே நேரத்தில் பிரிட்டிஷ் சிஸ்டம் இன்ச்சஸில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னு கேட்டால் 1:48 ரேஷியோவில் இந்த இன்ச்சஸில் டேப்பரை கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லணும். அடுத்து பாருங்கள், டேப்பர் வந்து இந்த மாதிரி பின்னுகளில் மட்டும் டேப்பர் கொடுக்கறது கிடையாது. அது வேறு எப்படியெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா, டைப் ஆஃப் கீஸ்ன்னு இருக்குது. இது எதுக்கு பயன்படுது இந்த டைப் ஆஃப் கீன்னு கேட்டிங்கன்னா, பல்சக்கரங்களை ஒரு ரவுண்ட் ராடில் இணைக்கும்போது ஒரு சில இடங்களில் என்ன செய்வாங்கன்னா, பெரிய பெரிய புள்ளிகளை இணைக்கிறதுக்கு, சாஃப்ட்டுகளில் பெரிய பெரிய புள்ளிகளை ஃப்ளேவீல்களை சாஃப்ட்டுகளில் இணைக்கிறதுக்கு எல்லாமே என்ன செய்வாங்கன்னா, ஒன்று டேப்பர் பின்னை பயன்படுத்துவாங்க, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வகை வகையாக இருக்கக்கூடிய கீன்னு சொல்லக்கூடிய ஒரு வகை டேப்பர் பின்னுகளை பயன்படுத்துவாங்க. இதுலேயும் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேப்பர் தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த டேப்பர் என்ன ரேஷியோவில் இருக்கும்? உதாரணத்துக்கு சங்கு கீ டேப்பராக இருக்கட்டும், ஜிப்பு ஹெட்டு கீயாக இருக்கட்டும், சேடில் கீயாக இருக்கட்டும், இந்த மாதிரி படத்தில் காட்டப்பட்ட சின்ன சின்ன ஃப்ளாட் பட்டை மாதிரி இருக்குல்ல, இந்த பட்டையில் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு டேப்பர் போட்டிருப்பாங்க. இதில் என்ன டேப்பர் போட்டிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது என்ன ரேஷியோவில் என்ன சதவீதத்தில் இருக்கும்னு கேட்டால் 1:100ன்ற சதவீதத்தில் இருக்குதுன்னு சொல்லணும். அப்போ டேப்பர் சங்கு கீயாக இருக்கட்டும், ஜிப்பு ஹெட்டு கீயாக இருக்கட்டும், சேடல் கீயாக இருக்கட்டும், இதில் நிறையா வகை கீஸை வந்து நான் படத்தில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அதில் 3 கீயை மட்டும் நான் எடுத்து என்ன கொடுத்துருக்கேன்னா, அதில் என்ன ரேஷியோவில் இந்த டேப்பர் சதவீதத்தில் கொடுத்துருப்பாங்கன்றது கேள்வியாக கேட்டிருக்கேன். இதுக்கு விடையும் கொடுத்துருக்கேன். அதே போல் ஜிப் ஹெட்டு கீ, சேடல் கீ, இந்த மாதிரி ஃப்ளாட் டைப்பு கீஸில் என்ன ரேஷியோவில் டேப்பர் கொடுத்துருப்பாங்கன்னு உங்கள்கிட்ட கேட்டால் 1:100ல் டேப்பர் கொடுத்துருப்பாங்கன்னு நீங்கள் சொல்லணும். அடுத்து பாருங்கள், இதில் படத்தில் பெருசாக காட்டியிருக்கேன். இந்த டேப்பர் பின்னு கீஸ் எல்லாம் எங்கே பயன்படுத்துகிறாங்கன்னா, இதில் பாருங்கள், ஒரு பல்சக்கரம் ஒரு சாஃப்ட்டில் இணைச்சிருக்காங்க. அந்த சாஃப்ட்டை கொண்டு போய் ஒரு பாடிக்குள்ளே ஒரு ஹோல்குள்ளே லாக் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுக்குள்ளே அந்த சாஃப்ட்டு சுற்றாமல் இருக்கணும். பல்சக்கரம் மட்டும் சுற்றணும்னா சாஃப்ட்டை அந்த புஷு கூட டைட் பண்ணணும். அப்போ புஷு கூட டைட் பண்ணுறதுக்கு அதில் ஒரு சின்ன ட்ரில் பண்ணி இந்த மாதிரி நான் ஏற்கனவே காட்டினேன்ல, இந்த மாதிரி பின்னு இதில் கார்னரில் இருக்கு பாருங்கள் ஒரு ரவுண்டு பின்னு, இதை எடுத்து அந்த பின்னு ஓட்டக்குள்ளே அடிச்சிருவாங்க. டைட்டாக அடிச்சிட்டா சாஃப்ட்டு சுற்றாது, இந்த பல்சக்கரம் மட்டும் சுற்றும். இந்த மாதிரி லாக்கிங் பண்ணுறதுக்கு தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னு, ட்ரைவை வந்து லாக் பண்ணுறதுக்கும் கிரிப்பாக அந்த ட்ரைவு மூமெண்ட்டு கிடைக்கிறதுக்கும் தான் இந்த டேப்பர் பின்னுகளையும் டேப்பர் கீஸையும் மெயினான என்ஜின் சாஃப்ட்டுகளில் பயன்படுத்துகிறாங்க. அதே போல் மோட்டாரில் இணையக்கூடிய புள்ளி, பல்சக்கரங்களை இணையக்கூடிய சாஃப்ட்டு, இதில் எல்லாமே தான் இந்த கீஸ் எல்லாம் பயன்பட்டுக்கிட்டு இருக்குன்றது நம்மளுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் பாருங்கள், டேப்பர் பின் எக்ஸாம்பிள்ஸ். இந்த கீஸாக இருக்கட்டும், டேப்பர் பின்னாக இருக்கட்டும், இந்த மாதிரி தான் இருக்கும். இது பல்சக்கரங்களோட சாஃப்ட்டுகளை வச்சு இணைக்கும் பொழுது இந்த ரெண்டையுமே பயன்படுத்துகிறாங்க. இதை நீங்கள் மெஷின்களை பிரித்து பார்க்கும் பொழுது, அது மோட்டாரு அல்லது சாஃப்ட்டை நீங்கள் கலட்டும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன பின்களை வந்து அதிகமாக பார்க்கலாம். அதுக்கு தான் இந்த டேப்பர்ஸுகள்லாம் அதிகமாக பயன்படுதுன்றது தான் இந்த பாடத்தோட முக்கிய நோக்கம். அதே போல் இதில் பாருங்கள், மில்லிங் மிஷினில் ஸ்பிண்டிலில் வந்து டேப்பர் இருக்கும்னு முன்னாடி சொன்னேன் நான். அதில் பார்த்தீங்கன்னா என்ன டேப்பர் இருக்கும்னு சொன்னேன்? செல்ஃபு ரிலீசிங் டேப்பர்னு சொன்னேன். இப்போ அந்த மிஷினோட ஸ்பிண்டில் வந்து லெஃப்ட் படத்தில் கொடுத்துருக்கேன். ரைட் படத்தில் அதில் ஒரு ஸ்டப் ஆர்பரை மாட்டி அல்லது கட்டரை மாட்டியிருக்கிற மாதிரி காட்டியிருக்கேன். இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் செல்ஃப் ரிலீசிங் டேப்பர். இதில் கொடுத்துருக்கிறது தான் செல்ஃப் ரிலீசிங் டேப்பர். மில்லிங் மிஷின் ஸ்பிண்டில்னாலே உங்களுக்கு என்ன டேப்பர் ஞாபகம் வரணும் அப்படின்னா செல்ஃப் ரிலீசிங் டேப்பர் ஞாபகம் வரணும்.
அதே போல் லேத்து, ட்ரில்லிங் மிஷினு, ட்ரில் பிட்டு, ரீமரு, டேப்பர் சேங்கு இப்படி சொன்னாங்கன்னா மோர் டேப்பர் ஞாபகம் வரணும். அதான் இதோட இந்த பாடத்தோட நோக்கம். அதே போல் மில்லிங் மிஷினில் பயன்படுத்தக்கூடிய அந்த லாங் ஆர்பர், இந்த லெஃப்ட்டில் பாருங்கள் டேப்பராக இருக்கா, இந்த டேப்பர் தான் செல்ஃபு ரிலீசிங் டேப்பர். சரியா? ஆர்பரின் பின்முனையில் தரப்பட்டுள்ள டேப்பர் பெயர் என்னன்னு உங்கள்கிட்ட கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டால், ஆர்பரோட பின்முனையில் இருக்கக்கூடிய டேப்பரு செல்ஃப் ரிலீசிங் டேப்பர்னு சொல்லணும். இந்த ஆர்பர் எங்கே பயன்படுது? மில்லிங் மிஷினில் பயன்படுது. மில்லிங் மிஷினில் இருக்கிற டேப்பர் என்னன்னு சொல்லணும்? செல்ஃபு ரிலீசிங் டேப்பர்னு சொல்லணும். இந்த ஆர்பரை மில்லிங் மிஷின் ஸ்பிண்டிலில் மாட்டின பிறகு இதுக்கு பின்னாடி இந்த ஆர்பரை இழுத்து பிடிக்கிறதுக்கு ட்ரா போல்ட் அப்படின்ற ஒரு போல்ட்டு வகை பயன்படும். அப்படி இழுத்து பிடிச்சாதான் இந்த ஆர்பரை கட்டிங் ஹோல்டிங் டிவைஸாக நம்ம கிரிப்பாக பயன்படுத்த முடியும். அதனால் செல்ஃப் ரிலீசிங் டேப்பருக்கு கண்டிப்பாக லாக் பண்ணுறதுக்கு ஒரு போல்ட்டு, ட்ரா போல்ட்டுன்ற ஒரு போல்ட்டு எக்ஸ்ட்ரா வேணும். ஆனால் மோஸ்ட் டேப்பருக்கு அது தேவையில்லை அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். இந்த பாடம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாய்ப்பு கொடுங்கள். வளர்கிறோம். மகிழ்ச்சி.